ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சலுக்காக நீங்கள் நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க, அதை தொடர்ந்து உங்கள் குடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து தோல் நோய்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஒரு அட்ரிகேரியல் ரேஷஸ் அடிக்கடி வருது, திடீர்னு காரணமே தெரியாமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருதுனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் எடை திடீர்னு கூடுது, திடீர்னு குறையுது அப்படின்னு சொன்னால் உங்கள் குடல் உறிஞ்சிகள் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு உங்கள் உடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்கள் உணவுனுடைய ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த உணர்வு வந்து எப்பயும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஸ்வீட்ஸை நிறையா சாப்பிடணும்னு தோணுது, ஆயில் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கணும்னு தோணுது, டைரி ப்ராடக்ட்ஸ் நிறையா எடுத்துக்கணும்னு தோணுதுனாலும் இந்த குட் பாக்டீரியாவுடைய அளவு குறைவாக இருக்கலாம். வாயில் வந்து ஒரு பேட் பிரெத், கெட்ட துர்நாற்றம் வாயிலேருந்து வர மாதிரி ஒரு இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.